பேயே என் கூட வந்து பேசுகிறேன் எப்படின்னு நான் பார்ப்பேன். சிவப்பு கலர் ஜாக்கெட்டு, வெள்ளை கலர் சேலனே. பொம்பளை பையா? பொம்பளை பேய் தானே. நம்பிக்கைலாம் வாழ முடியாது, பேய் இருக்கு. நம்மகிட்ட வராது. நம்ம பேர் வந்து சரவணன் இல்லையா, அதெல்லாம் வந்து முருகன் பகனா வந்து வராது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, இவன் அப்படின்றீங்க டே அருணே அருணே டேய் என்னடா பேய் அடிச்சு பண்ணிருக்க? இன்னொன்று போன மாதம் ஒரு அக்கா இருந்தாங்க நம்ம தெருவில். ஆமாம், நைட்டு கனவு வந்துச்சுண்ணே. என்னடா சொல்ற? பயமாக இருக்குண்ணே, என்ன சொன்னே தெரியலண்ணே. பேயா இருக்கா? தெரியலண்ணே, அதே பயமாக இருக்குண்ணே. இதை நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டுரும். தம்பி, பேய் இருக்கா இல்லையா? நே இருக்குண்ணே. இருக்கா? எங்கே பார்த்த? நே மேமகுளத்தில். மேமகுளத்தில்? மேமகுளம் பார்த்தேன் கரெக்டாக ஒரு பெண்டு கிட்டனே. அப்படியா? எப்படி இருந்துச்சு பேய்? சிவப்பு கலர் ஜாக்கெட்டு, வெள்ளை கலர் சேலனே. பொம்பளை பையா? பொம்பளை பேய் தானே. நம்ப மாட்டேங்கிற. அப்ப அழகா இருந்துச்சா பேய்? நீ அழகாலாம் ஒண்ணும் இல்லனே, நீ வேற கொடூரமா இருந்துச்சுனே. உன்னை பார்த்துச்சா? லிஃப்ட் கட்டுச்சுனே. வரா, எதுல போன? பைக்ல போனியா? பைக்ல போனேனே, ஒரு அண்ணன் இறக்கி விட போயிருந்தேன் நைட்டு. அதே லிஃப்ட் கட்டுச்சு, நான் அப்படியே வந்துட்டேன். 2 பெண்டில் பார்த்தேன். இப்போ லிஃப்ட் கொடுத்துருக்க வேண்டியானா? லிஃப்ட் கொடுத்து நம்மளை அடி வாங்க சொல்றீங்களா? இப்போதான் என்னமோ 2 பேர் அடி வாங்கியிருக்காங்க எல்லாமே. எங்க மேமகுளத்துலையா? ஆமா. லிஃப்ட் கொடுத்துருந்தா பேய் உனக்கு கூட துணையாக வந்திருக்கும்ல. எங்கனே பேய் துணை? எதுக்கு நம்மளுக்கு, எதுக்கு வம்பு? அப்படியே வந்துட்டேன். அப்போ பேய் இருக்கு? இருக்குண்ணே. வணக்கம்ண்ணே, பேய் இருக்கா இல்லைங்களாண்ணே? இல்லைண்ணே, பேயெல்லாம் இல்லை. மனுஷன் தானே பேய். மனுஷன் தான் பேய், பேயெல்லாம் கிடையாது. தற்கால பேய் பிடிச்சி ஆடுறவங்க அதெல்லாம் சும்மா லந்துக்காடுறவளு. அது மேலே உங்க நம்பிக்கையெல்லாம் கிடையாது? நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பேய் இருந்தால் எல்லாத்தையும் ஒட்டணும்ல. அதை பற்றி ஒரு உணர்வு எதுவுமே இது வரைக்கும் உங்களுக்கு வந்தது இல்லையா? வந்ததே இல்லை. நான் பேய் பிசாசை கூட பார்த்ததே இல்லை. அந்த பையனுக்கு பயம் இல்லை. அண்ணே, பேய் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கா? பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? ஒரு தடவை பார்த்தேன், ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது அது தெரியல. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது ஒரு தடவை நாங்கள் வீடு கட்டும் போது ஒரு தடவை பார்த்தேன். ஆம்பளை பையா பொம்பளை பையானே? நக்கல்யா அவனுக்கு. பொம்பளை. எப்படி சொல்கிறீங்க? அது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு அப்படியே எங்கள் கை வண்டியை தாண்டி வந்துச்சு. ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு நல்லா அப்படியே எங்கள் கை வண்டியை கால் இல்லாமல் தள்ளினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ பேய் அழகா இருந்துச்சா? ஆமாம், சூப்பர். உண்மை அழகாக தான் இருந்துச்சு. அண்ணே வணக்கம்ண்ணே, பேய் இருக்கா இல்லையாண்ணே? ஒரு வீட்டில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்ததா வீடியோ வந்திருக்கு. ஆனால் அது உண்மையாக இல்லையாண்டு ஒன்றும் ஆராயில. இதை பற்றி நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்காண்டி, உங்கள் வீடியோக்காண்டி நேரில் போய் அண்ணன் பார்த்து சொல்கிறேன். உங்களுக்காண்டி ஒரு வாரம் டைம் கொடுங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். அண்ணே, பேய் இருக்கா இல்லையாண்ணே? பேய் மாதிரி இல்லை, ஆனால் இருக்குது. இப்போ ஓட இருக்குது. அப்படியா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேய்? பார்த்துட்டு 7 மாதம் முன்னாடி பார்த்தேன். எங்கண்ணே பார்த்தீங்க? ஆற்றுக்கு இது ரெட்டிக்கு போகலாம்னு போனேன். சரி. நல்லா இத்தரெண்டே இருக்கு. இத்தரெண்டு இருந்து நான் போ அப்படியே கீழே அப்படி சிரித்துக்கிட்டே அப்படியே பூனை மாரி இது மாதிரி அப்படி ஓடி போச்சு. எப்படிண்ணே புரியல? அது ஆத்மா மாதிரி எப்படி கீழே போச்சா? இங்கே வரைக்கும் இருந்துச்சுல, ஒசரமாக இருந்துச்சுல, அப்படியே நான் போ அப்படி சிரித்துக்கிட்டே அப்படியே இது வந்து அப்படி பூனை மாரி ஓடி போச்சு. அது ஆம்பளை பையா பொம்பளை பையா? அது வந்து பொம்பளை பையாக தான் இருக்கு. பொம்பளை பையா தான்? எப்படி சொல்கிறீங்க? எனக்கு தெரியும், பொம்பளை பை தான் கொண்டுட்டு போவேன். ஆம்பளை பையனா ஸ்டெம்பராக நினைப்பேன். இது பொம்பளை பை. பொம்பளை பையா? சரி, வேற எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பேய்கிட்ட பேசுனது உண்டா? இன்னும் பேசுனது இல்லை. பேசுனது இல்லை. நம்மகிட்ட வராது. நம்ம பேர் வந்து சரவணன் இல்லையா, அதெல்லாம் வந்து முருகன் பகனா வந்து வராது. யாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே.
போக நாட்டு போய்கிட்டே இருக்குது. போயிட்டு போக அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்படியே பூனையா மாறிடுச்சு. இப்போ உங்கள் பேர் முருகன் இருக்கனால அவர் பயந்து ஓடிடுச்சு. அது பயந்து ஓடிடுச்சு. இல்லை வேற ஆள் அடிச்சிருக்கு. வேற ஆனால் அடிச்சிருங்க. இருக்குது பேய் இல்லைன்னு இல்லை, இருக்குது. ஆனால் வந்து மாதிரி இல்லை. இப்போ வந்து கம்ப்யூட்டர் காலனால் வந்து ஓட இருக்குது. இது மினி இருக்குது பேய். ஆனால் பேய் ஓட இருக்குது. இப்போ பேய் மினின்னு இருக்குது, சைஸ் இந்த மாதிரி சைஸ். இது நம்ம வந்து சாமி அது மினி. சரி, அது வந்து நம்ம சுத்தமாக போனால் தான் அது அடிக்கும். அது ஊடல வந்தாலும் அடிக்கும். ஆனால் நான் பார்த்து அன்றைக்கி பேய். ஆனால் பேய் இருக்குது. பேய் ஆன்மா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வந்து இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் இன்ன வரையும் பார்த்ததில்ல, அதனால் இல்லை. ஆமாங்க. இப்போ தர்கா கோயிலெல்லாம் வந்து இந்த பேய் ஓட்டிடுறாங்க, பேய் வெட்டுறாங்க, ஆடுறாங்கல்ல, இப்போ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஒரு எப்படி சொல்ல ஒரு சுச்சுவேஷன். அவங்க வந்து இப்போ ஒரு அந்த ஆக்ஷன் அப்படி பேய் மாதிரி ஆடினாதே ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஆடுவாங்க. ஸோ வந்து அப்போ வந்து உண்மையிலே பேய் வந்து ஆடாமல் அவங்களா ஆடுறாங்க, வேணும்னு ஆடுறாங்க. பேய் இருக்கா இல்லையா? முன்னோர்கள் சொல்லுவாங்க பேய் இருக்குன்னு. நான்லாம் பார்த்ததே இல்லை. அவ இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மால எங்க போகுது? எல்லாம் எங்க போகுது? குளிக்குள்ள போகுது. அதாவது உயிர் இருக்குல்ல, அது எங்க போகுது? உயிர் இருக்குன்னா அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. சரி, உயிர் இருக்கதான் செய்யணுமா. மேலே போயிட்டோம்னா அங்கே போயிட்டு நீங்கள் இப்போ ரஜினிகாந்த் படம் பார்த்துருக்கீங்களா? என்ன பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன ஏன்டா பிடிச்சிட்டு வந்து கேட்குறானா? ஆமாம், அந்த மாதிரி தானே. அப்போ பேய் இல்லைன்னு சொல்கிறீங்க? பார்த்ததே இல்லை. அப்போ இந்த தர்காவில் அந்த ஒரு கோயிலெல்லாம் பேய் வந்து ஆடுறாங்களே, அதை பற்றி அதெல்லாம் ஒரு இதுதான், பேய் மாதிரி நடிப்பு தான், பேய் படத்தில் தான். இதுதான் சுத்த பொய்யின்றீங்களா? பேய் நான் பார்த்ததில்லை. பேய் இருக்கா இல்லையா? பேய் இங்கே இல்லைண்ணே. இங்கே இல்லையா? நீ பார்த்தது இல்லை? நான் பார்த்தது இல்லை. சரி, செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மாலாம் இருக்குல்ல, ஆன்மானே அதெல்லாம் எங்கடா போகும்? அங்கே சுடுகாட்டுக்கு தான் போகும். சுடுகாட்டுக்கு போகுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இருக்கா இல்லையா ப்ரோ? இல்லைண்ணே. பேய் நீ இது வரையும் பார்த்தது இல்லை? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க? அப்புறம் பேய் இல்லைங்கிறீங்க, எப்படி பார்த்துருப்பீங்க? பேயே என் கூட வந்து பேசுகிறேன் எப்படின்னே நான் பார்ப்பேன். என்னையே தான் பேய்ங்கிறியா? ரைட்ரா தம்பி. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். பேய் இருக்கா இல்லையா? தெரியல. தெரியல. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லை, உங்களுக்கு தெரியல? தெரியலங்க. சரி, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஆன்மாலாம் எங்கேயா போகும்? சுடுகாட்டுக்கு போவோம்ண்ணே. சரியா? செத்தா மண்ணுக்குள்ளே தானே போவோம். மட்டும் தானே போகும். உயிர் எங்கேயா போகும்? உயிர் சாமிகிட்ட போவோம்ண்ணே. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஐயா, பேய் இருக்கா இல்லையா? இல்லை. எப்படி சொல்கிறீங்க? பேய் மூட நம்பிக்கை. பேயெல்லாம் கிடையாது. அப்போ இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மாலாம் எங்கே போகுது? அது வந்து அது சாமி தெய்வம் ஆயிருக்கு. அப்போ இறந்து பூரா பேயா வந்து ஒருத்தவங்க ஆடுறாங்க அப்படின்றாங்களே, பொய்யா? பொய். அப்போ பேய்ன்றது இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. அப்போ வந்து தர்காவில் எல்லாமே பேய் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பொய்யா ஆடுறாங்க. அப்போ ஒரு சின்ன குழந்தை பயந்தா கூட பேய் அடிச்சிருச்சு அப்படின்றாங்க. பொய். எல்லாமே பேயே கிடையாது. பேய் ஆன்மா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையா? அதாவது நம்புறவங்களுக்கு இருக்கு, இல்லைன்னா இல்லை தான். அதாவது வந்து இருக்கா இல்லையான்றது வந்து சொல்ல முடியாது. அதாவது வந்து என் நம்பிக்கையாக இருந்தால் இருக்குன்னா ரைட்டு, இல்லைன்னாலும் சரிதான். உங்கள் நம்பிக்கை எப்படி? இருக்கா இல்லையா உங்களுக்கு நம்பிக்கை? இருக்குதான். நீங்கள் இது வரைக்கும் அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. இப்போ இருக்குன்னா எந்த அடிப்படையில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க? அடிப்படையிலன்னா இப்போ இங்கேருந்து ஒருத்தன் ஆடிக்கிட்டே போகிறான், அந்த பள்ளிவாசலில் இப்போ உள்ளே போனவொன்னே அவனை தட்டி உட்கார வச்சிடுறாங்கல்ல, அப்போ எப்படி இருக்கிறனால தானே உட்கார வைக்கிறாங்க. அதைத்தான் சொல்லுவேன். பேய் கோஸ்ட்டுங்களா, பேய் ஆன்மா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க. இல்லை, இது வரைக்கும் நீங்கள் அதை பார்த்ததே இல்லைங்க? இல்லை, அதெல்லாம் பார்த்ததில்லை. அதெல்லாம் மூட நம்பிக்கை. உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க? பேய் ஆன்மா அந்த மாதிரிலாம் இருக்கு, அது இருக்கா இல்லையா? ஆன்மாலாம் இருக்குது, உண்மைதான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நேரம் பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தீங்க? இப்போதான் ஒரு 10 நாளைக்கு முதல்ல வடுகு வீட்டில். எப்படி, என்ன, எங்கே பார்த்தீங்க? பால் கறக்க போகும்போது திட்டு ஓடிச்சு ஓடுது. மட்டான அடிச்சு ஓடிச்சு. என்னைய வாடா போட்டோ எடுக்கிறேன்னு. ஆம்பளை பேயா பொம்பளை பேயா? பொம்பளை பேய். இல்லை, நிறைய பேர் அங்கே வடுகுப்பட்டில் தான் பார்த்ததா சொல்கிறாங்க. என்ன ஆன்மா, இதை பேச முடியுமா உங்களால்? அதை எப்படி எங்கள் கிட்ட பேச முடியும்? போய் நாங்கள் பேசுவேன் பூஜாரி, நீங்கள் பேச முடியாது. போடி ஆத்தா, நாங்க உன்ன மாதிரி கொண்ட பைய பார்த்துவீங்க. இல்லை, ஆர்மாட்டை வந்து உனக்கு என்ன வேணும், இது இருந்தால் நீ சரியாயிருவியா, அந்த மாதிரிலாம்? அதெல்லாம் தேவையில்லை. ஒரு ஆளுக்கு இப்போ போய் பிடிச்சா நீங்கள் விரட்டிடுவீங்களா? 300 போட்டு சரியாக போகும். காசெல்லாம் வாங்கக்கூடாது யாரு கூட, தப்பு அது. 300 போட்டே போய் விரட்டிடுவீங்க. வெளியில நீ எப்படி ஓட போறேன்னு மட்டும் பாரு.
ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்பல் முடிக்கிச்சு தெரியலையே. என்னன்னு பாரு. என்னடா கிளவி செத்து போச்சா? அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். அண்ணே பேய் இருக்கா இல்லையாண்ணே? பேய் இருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம மனசே காரணம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஆசைகள், அதிகமான அதாவது தன்னுடைய சக்திக்கு மீறிய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், இது வந்து அலைபாயக்கூடிய மனசு தான் பேய். பேய்னு ஒன்று கிடையாது. ரெண்டாவது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்லபடியாக இருந்துச்சு, நம்ம எதுக்குமே வந்து ஆசைப்படாமல், எதுக்குமே வந்து நம்மளை ஒத்து நமக்கு இதுதான் வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனசு நம்ம பிரித்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த பிரித்து பார்க்குறது பேயும் இருக்குது, கடவுளும் இருக்கார். கடவுள்னா என்ன? நல்லது செய்கிறவங்க கடவுள், தீய எண்ணங்கள் கொண்டவங்க வந்து பேய். அப்போ இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? பேய் இருக்குங்கிறது இல்லைங்கிறது வந்து அது சொல்லலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நமக்குள்ளேயே ஒரு காந்த சக்தி மின் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். நெகட்டிவாக வேலை நெகட்டிவ் வந்து அளவு கூடையில் தன்னை அறியாமல் செய்யக்கூடிய செயல் தான் பேய்ங்கிறோம். பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதானம். நம்ம நிதானமாக எதுலேயுமே வந்து பாசிட்டிவாக வளர்த்துக்கிட்டு நெகட்டிவாக கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேய் கிடையாது. இது ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய உடல் தகுதி என்னுடைய உடல் தகுதி வித்தியாசப்படும், இவருடைய உடல் தகுதி வித்தியாசப்படும். ஆனால் இந்த மின்காந்த அலைகள் இருக்கு பார்த்தீங்களா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடல்நிலை ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த தன்னை அறியாமல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, பேய் பிடிச்ச ஆடுறாங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதை சாந்தப்படுத்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஒரு தொடு உணர்ச்சியிலையோ இல்லை பார்க்குற பார்வையிலையோ அதை வந்து கட்டுப்படுத்துவாங்க. அது வந்து லட்சத்தில் ஒருத்தர் கோடி ஒருத்தருக்கு அதுவும். ஆனால் இயற்கையிலே வந்து என்ன அப்படின்னா பேய்ங்கிறது ஒன்று கிடையாது. நம்மளுடைய எண்ணம், அதாவது ஒரு இருட்டை பார்க்குறேன், அந்த இருட்டில் வந்து ஒரு நிழல் ஆடுது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வேப்ப மரம் ஆனாலும் கூட அங்கே ஐயப்ப பயணமும் ஆடுறான்னு சொல்லி நம்ம மனசு உறுத்தும். நம்ம கண்ணுக்கு அது வந்து அந்த மனசில் உறுத்தக்கூடிய மூளைக்கு பிரெயினுக்கு போய் பிரெயின்லேருந்து வெளியிலுக்கு வந்து அந்த உருவம் என்ன அப்படின்னு சொல்லி கற்பனை. நான் வெள்ளையாக போச்சு, இந்த உலகம் ஒரு உருவம் மாதிரி போச்சு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படாத ஒன்று. பேய் என்பது இல்லவே இல்லை. மனிதனாக இருக்கிற வரையும் மனிதன் வந்து தன்னை மீறி செயல் செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த எண்ண ஓட்டங்கள் மாறையில் தான் என்ன செய்கிறோம்ன்றது தெரியாமல் கத்துவாக, அலர்வாக, ஓடுவாக கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய தகுதி அவங்க இழந்துட்டாங்க. அதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தியான முறைப்படி அது வாழ்ந்ததுனால தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்னவங்ககிட்ட தொடு உணர்வு மூலமாகவும் பார்வை மூலமாகவும் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி லட்சத்தில் ஒருத்தருக்கு இருக்குது. அவங்கள நம்ம மகான் சொல்லி கும்பிட்றோம். அவங்களே இருக்காக, ஆனால் இவங்களே இருக்காங்க. ஆனால் ரெண்டுக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவங்கள் தான் தன்னை அறியாமல் செய்யக்கூடியது. நம்மளாம் வச்சுக்கிட்டு பேய் பிசாது. பேய் என்பது இல்லவே இல்லை. இப்போ இறந்ததுக்கப்புறம் உயிர் எப்படி? இறந்ததுக்கப்புறம் ஆன்மாங்கிறது இன்னமும் நம்ம கண்டுபிடிக்கலையாங்க, அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கல. இப்போ நிறைய தர்காவில் அதுன்னு சொல்லி பேய் ஓட்டுறாங்க, இது பண்ணுறாங்க, பேய் இருக்குன்றாங்க. நான் கூட சொன்னேன், இப்போ ஒரு சின்ன பையன் பேய் அடிச்சிருச்சு, அரண்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ அது நீங்கள் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலே சொன்னேன் உங்களுக்கு, அந்த தியான முறைப்படி அந்த ஒழுக்க நெறிமுறைகள் சேர்ந்து அவங்க வந்து பள்ளிவாசல்லையோ கோயிலையோ வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம சொன்ன மக்கள் தொடு உணர்வு மூலமாகவும் பார்வை மூலமாகவும் குணப்படுத்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது. ஆனால் தன்னை அறியாமல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காந்த அலைகள் நெகட்டிவ் எனர்ஜி கூடையில் தான் நம்ம என்ன செய்கிறோம்னு தெரியாமல் அவங்க செய்கிறது. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு வந்து சில நபர்கள் தேவைப்படும். இப்போ அறிவியல் பூர்வமாக சொன்னால் யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க. இல்லையே இந்த இடத்துல போகாதா பேய் இருக்குடா அப்படின்னா ஒரு பையனை சொன்னோம் வச்சுங்க, அது தனியாக போய் பார்ப்பி ஐயாப்பா அங்கே பேய் இருக்கான்னு சொல்லி சொன்னாங்கடா சொல்லுவேன். ஆனால் பார்த்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். பேய் என்பது இல்லை சார், இது வந்து மூட நம்பிக்கை. அதாவது என்ன, இறை சக்தி, நம்ம இறைவன்றான், இறைவன் என்ன பாசிட்டிவ், நெகட்டிவ் என்ன பேய், இது ரெண்டையும் சமமாக பிரித்து நம்ம பார்த்தா தான் எது உண்மை அப்படிங்கிறது நம்ம வழங்கும்.
என்னண்ணே தெளிவாயிட்டியா? நான் மட்டும் இல்லைண்ணே, அவங்களும் சேர்ந்து தெளிவாயிட்டாங்கண்ணே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் இன்னும் நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெரியவள பசங்க யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.